வன்னியரசு அவர்கள் பிற்போக்குத்தனமாக சிந்திக்கிறார். படி, நல்லா படின்னு சொல்கிறது இதுதான். நல்லா படித்து அதில் உள்ள நல்ல கருத்துக்கள், அதனால் 4 பேருக்கு பயன் தரக்கூடிய கருத்துக்களை தான் நம்ம பொது வழியில் பேசணும். நீ ஒரு அரசியலில் ஒரு பொறுப்பில் இருக்கும்பொழுது நீ இப்படி ஒரு மாதிரியான ஒரு வன்முறையை தூண்டுற, அடுத்த ஜாதிக்காரனோட எரிச்சலை தூண்டக்கூடிய வகையில் நான் கேட்குறேன். சமுதாய மக்களை இன்னும் இரட்டை குவளை முறை இருக்குது, இன்னும் ஒரு மேலே தெருவில் இருக்கிறவங்க கீழே தெருக்கு போக முடியாது, கீழே தெருவில் உள்ளவங்க மேலே தெருவுக்கு போக முடியாது. நீ உன்னோட சமுதாயத்தில் நீ ஒரு பொது வாழ்க்கையில் இருக்க எந்த தலித் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லியோ அந்த தலித் மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? இன்னைக்கும் தலித் இளைஞர்கள் எத்தனை பசங்க கூலிப்படையாக போகிறாங்க, எத்தனை பசங்க இல்லீகல் தொழிலில் இருக்கிறாங்க, எத்தனை பசங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு படிப்பறிவு இல்லாமல், எழுத்தறிவு இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல் இன்னும் அந்த சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கை எவ்வளோ வீணாக போயிட்டுருக்கு. சமுதாயத்துக்கு நீ என்ன செஞ்ச? அந்த பட்டியலை வன்னியரசுகிட்ட முதல்ல கேட்கணும். நீ அடுத்தவங்களுக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல நீ சார்ந்த உன்னோட சமுதாயத்துக்கு, நீ சார்ந்த கட்சி சார்ந்த அந்த சமுதாயத்துக்கு, நீ அந்த சமுதாய மக்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு என்ன பண்ண அதை சொல்லுங்க. அதனால வன்முறையை தூண்டுறதுக்கு என்ன வேணா பேசலாம்.